ஒரு எம்எல்ஏ அடாவடி பண்றாரு. பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு. பஸ்ஸுக்குள்ள உங்களுடைய கட்சிக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் நிறைய இருக்க இடத்துல ஒரு தற்குறி தொங்குறான், ஆடுறான். அசிங்கமா நடந்துக்கிடுறான். ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிடுறான். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அது அதை செய்கிறவர்களே உங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க. வேற எங்கேயோ ஒரு குற்றவாளி செஞ்சா அதை அரசு கைது செஞ்சது. அது போன அரசு. இப்போ குற்றத்தை இழைக்கிறவர்களே நீங்களா இருக்கீங்க. பேசுகிறவர்கள், விமர்சிக்கிறவர்களை எல்லாம் தூக்கி போடுவேன். இந்த மாதிரி அட்ராசிட்டி செய்கிறவர்கள், அட்டகாசம் செய்கிறவர்கள் எல்லாம் வெளியில வச்சு பாதுகாப்பேங்கிறத தான் நீங்க சொல்றீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை தூக்கி உள்ள போட்டுற முடியும்? சிறைச்சாலைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு வேலைக்கு ஆள் இருக்கு? சிறை நிரப்பும் சிறையெல்லாம் நாங்க பார்த்தது திமுக பார்த்தது இல்லையா? 65ல பார்த்தது இல்லையா? அல்லது 38ல பார்த்தது இல்லையா? 53ல திக பார்த்தது இல்லையா? எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு போர்க்களங்கள். அதனால இந்த ஏமாற்று பூச்சாவெல்லாம் காட்டிட்டு சர்வாதிகாரத்தை, அதான் சொல்றேன், இது பாஜக பெற்ற கள்ளப்பிள்ளை. அதனுடைய இயக்கம், அதனுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். சொந்த கட்சிக்கார அட்ராசிட்டி பண்ணுவான். நீங்க வடநாட்டில் பார்த்துருக்கீங்களா? இந்த இந்த கோரக்ஷன், அந்த பசு பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு வெட்டுவான், அடிப்பான், குத்துவான். அவனுக்கு கேஸ் ஃபைலே ஆகாது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டீங்க அல்லது ஏதாவது ட்விட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கிடுவாங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இது பாஜக மாடல். இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா புல்டோசரை கொண்டாந்து வீட்டை நிறைவேறுவாங்க. அதை செய்வாரா என்னன்னு தெரில, கர்த்தருக்கு தான் தெரியும்.